தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ஆத்மாதாயத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு ஆதாரமாக மார்க்கு 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வைத்திருக்கிறோம். நான் அதை வாசித்து காண்பிக்கிறேன். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். மறுபடியும் வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷருக்கு கடைசி முறையாக பரலோகத்து போவதற்கு முன்பாக கட்டளை கொடுக்கிற ஒரு காட்சி இங்கே நாம் பார்க்கிறோம். அது சபையை குறித்த ஒரு கட்டளை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் சபையை கட்டுவதற்காகவே இயேசு சொர்க்கத்தை துறந்து மாட்டுக்கோட்டைக்கு வந்து அவர் சிலுவை ஏறினார். ஆகவே சபை எப்படி கட்டப்படும் என்பதற்கு வழிமுறைகளை அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உலகமெங்கும் போங்கள், எல்லா மனுஷரிடத்திலும் ஒரே செய்தியை சொல்லுங்கள். அது என்ன செய்தி? சுவிசேஷம். அதை மாத்திரம் பேசுங்கள். எல்லா மதத்தினருக்கும், எல்லா ஜாதியினருக்கும், எல்லா சமுதாயத்தினருக்கும் ஒரே செய்தி தான், அது சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். ஆகவே ஊழியம் செய்கிற தேவனுடைய மக்கள் கவனியுங்கள். கர்த்தரை அனுப்புவதனுடைய நோக்கம் நற்செய்தியை மக்களுக்கு சொல்வதற்கு என்பதை உள்ளத்தில் ஆழமாக வைத்து கொள்ள வேண்டும். மதத்தை பற்றிய ஒரு நற்செய்தி அல்ல, ஒரு நபரை பற்றிய நற்செய்தி. அவருடைய பேர் இயேசு. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னையும் படைத்தவர். ஆகவே எல்லாவற்றையும் படைத்தவர் மக்கள் பாவத்திலும் சாபத்திலும் சிக்குண்டு தவிக்கிறார்கள் என்பதை சகிக்க முடியாதபடி சிங்காசனத்தை தாமாவே துறந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாட்டுக்கொட்டையிலே பிறந்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தன்மேலே போட்டுக்கொண்டு சிலுவை ஏறினார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற யோவான் 1:29, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாடு முழுவதும் ஆட்டுக்குட்டிகளை பாவ மன்னிப்புக்காக பலியிட்டு கொண்டு வந்தார்கள். இயேசு வந்த பொழுது அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக அவதரித்ததை நாம் பார்க்கிறோம். இனி ஆடு மாடுகள் பலியிட வேண்டிய அவசியமில்லை என்றால் அவர் சர்வலோகத்தின் பாவத்தை தன்மேலே அள்ளி போட்டுக்கொண்டு அந்த பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை சிலுவையிலே அவர் அனுபவித்தார் என்று சத்தியவேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேலே வந்தது. அவருடைய காயங்களால் நாம் சுகமாகிறோம் என்று ஏசாயா 53:5 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு, அவருடைய காயங்கள், அவர் சிந்தின ரத்தம், அது சர்வலோகத்தின் பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது, பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது. அவரிடத்தில் வந்து அவரை ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு வாயிலே அவரை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 வாசிக்கிறோம். ஆகவே இந்த இயேசு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய இதய கதவை நின்று தட்டி கொண்டிருக்கிறார் என்று சத்தியவேதம் போதிக்கிறது. இது கிருபையின் காலம், இது ரட்சிப்பின் காலம், இன்றைய ரட்சணி நாள், இதுவே அனுக்கிரக காலம் என்று சத்தியவேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எந்த மனிதனும் சாக்குப்போக்கு சொல்ல முடியாது என்றால் பின்னாலே பெரிய நியாயத்தீர்ப்பு வருகிறது. இந்த அன்பின் தேவனை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எரிகிற நரக குழிக்குள்ளே மனிதன் தூக்கி போடப்படுவான் என்று சத்தியவேதம் போதிக்கிறது. அது தாங்க முடியாத ஒரு தண்டனை. ஒரு வாரம் ஒரு மாதம் அல்ல, நித்தியமாக மனிதன் அங்கே தன் வாழ்நாளை கழிக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்துவ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை, அழியாத ஜீவனை, எட்டர்னல் லைஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். நித்தியமாயிருக்கிற ஜீவனை தேவன் தருகிறார். அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் ஒரு இடத்தையும் தருகிறார். ஆகவே இதே கதவண்டை நின்று கர்த்தர் தட்டிக்கொண்டு மனிதன் கதவை திறப்பான் என்று காத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சுண்டுவரில் வச்சா கதவு உடைஞ்சிடும். ஆனால் கட்டாயப்படுத்தி உள்ளே வருவது அவருடைய திட்டம் அல்ல. மனிதனை பயங்காட்டி அவரண்டை எழுப்பது அவருடைய திட்டம் அல்ல. காத்திருக்கிறார். இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு ஒரு தருணம் கொடுப்போம் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். ஆகவே மனிதன் கொண்டி திறந்தால், கதவை திறந்தால் உள்ளே வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இந்த காலைவேளையிலே கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே நீர் ஆண்டவர் என்று வாயினாலே அவரை அறிக்கையிட்டு உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளும்படி அன்போடு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சத்தியவேதம் போதிக்கிறது. இன்னொரு இடத்துல விளங்குறமா நான் சொல்றேன், பாவத்தின் சம்பளம் நரகம். ஆகவே மனிதன் செல்ல வேண்டிய அந்த நரகத்திற்கு இயேசு 3 நாள் சென்று அந்த நரக அக்கினியை 3 நாள் சகித்து 3ஆவது நாளிலே உயிரோடு எழுந்து வந்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். உள்ளக்கதவை தட்டி கொண்டிருக்கிறார். எந்த மனிதன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவைதான் இந்த ஒளிபரப்பை நாங்கள் செய்கிறோம். பாருங்கள், இது ஒரு மத பிரச்சாரம் அல்ல, உங்களுடைய நல்வாழ்வுக்காக தேவன் அனுப்புகிற அவருடைய வார்த்தைகள். இதை கவனித்து இந்த நாட்களிலே இதற்கு செவி கொடுப்பீர்களானால் வருகிற நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கும் என்று வேதத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், அவர் உள்ளே வரும் பொழுது பாவ மன்னிப்பு, சாந்தி, மனிதன் தேடிக்கொண்டிருக்கிற இந்த நிம்மதி எல்லாம் இலவசமாக அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பாவத்தின் பலனாக வியாதிகள், தரித்திரங்கள் இவைகள் இன்றைக்கு மனுக்குலத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நம்மை ரட்சிக்கிறதா இருக்கிறது. ஒரு தரித்திரனை இது ஐஸ்வர்யான் ஆக்குகிறது, வியாதிக்காரனை குணமாக்குகிறது, சாக போறவனுக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஆகவே இந்த தேவன் நல்ல தேவன் என்பதை இந்த காலவேளையில் நான் சொல்லிக் கொள்கிறேன். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று அர்த்தம். யாரை பற்றி நற்செய்தி? இயேசுவை பற்றி நற்செய்தி. அந்த இயேசு நல்லவர் என்று சொல்லுவதுதான் எங்களுடைய நோக்கம். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. பாருங்கள், மனிதனுக்கு சித்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது தள்ளிவிடலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் பலாபலனை பின்னாலே நாம் சந்திக்க வேண்டும் என்று சத்தியவேதம் சொல்கிறது. அது மிக வலிமையாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது.
ஆகவே தான் அப்படிப்பட்ட நியாய தீர்ப்புக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளாதபடி நீங்கள் இந்த கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும்படி இந்த காலைவேளையிலே நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். இந்த கிறிஸ்து நல்லவர். இவரை ஏற்றுக்கொள்கிறனாலே உங்களுக்கு ஒரு நஷ்டமும் வராது. ஏனென்றால் பாவத்தோடு ஜீவிக்கின்ற ஒரு ஜீவியம் அது இன்பமான ஒரு ஜீவியம் அல்ல. பாவம் மன்னிக்கப்பட்ட ஜீவியம், பாவத்தின் மேலே ஜெயமுள்ள ஜீவியம், அது நல்ல ஜீவியம். இயேசு அதை தருகிறார். பாருங்கள், அவர் 3 ஆண்டுகள் இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார். யாருக்கும் அவர் தீமை செய்யவில்லை என்று சத்தியவேதம் திட்டமாய் போதிக்கிறது. இன்றைக்கு மனிதனுடைய பெரிய கேள்வி என்னன்னு சொன்னால், தீமை எங்கேருந்து வருகிறது? கடவுள் நல்லது செய்கிறாருன்னு சொல்கிறீங்க, நல்லது. நல்லதும் தீமையும் எல்லாம் கடவுள் தானே வருகிறது என்று இன்றைக்கு மக்கள் வாதாடுகிறார்கள். ஆனால் தேவன் மாத்திரம் இந்த உலகத்தில் இல்லை, இன்னொரு பொல்லாத சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது. அவனுடைய பெயர் பிசாசு. அவன் எல்லா தீமைக்கும், எல்லா வியாதிகளுக்கும், எல்லா விபத்துகளுக்கும், எல்லா அகால மரணங்களுக்கும், எல்லா தொற்று வியாதிகளுக்கும் காரணராயிருக்கிறான் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. அவனுடைய கிரியைகளை அழித்து அவனிடத்திலிருந்து மக்களை பிடுங்கி எடுத்து ரட்சித்து நல்வாழ்வு கொடுப்பவே இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டமாயிருக்கிறது என்பதை தெரிந்து விடுங்கள். ஆகவே 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். இந்த 3 ஆண்டுகள் ஊழியத்தில் அவர் என்ன செய்தார்ன்று ஒரு வசனத்தில் வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். இந்த பின்பகுதியை மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். ஆயிரக்கணக்கான வியாதிஸ்தரை குணமாக்கினார். அவர்களை பற்றி இங்கே வேதம் விளக்கம் கொடுக்கும் பொழுது எல்லாரும் பிசாசின் வல்லமையிலே ஆவப்பட்டு சிக்கி தவித்து கொண்டிருந்தார்கள். குணமாக்க முடியாதபடி வைத்தியர்களை நாடி அதிலே தோல்வியடைந்து வாழ்க்கையிலே விரைத்தியாய் ஜீவித்த எத்தனையோ பேர் இயேசுவின் ஊழியத்தின் மூலமாக அவர்கள் சொஸ்தமடைந்து புது ஜீவன் பெற்று நீண்ட நாள் வாழ்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். யாருடைய ஜீவனை அவர் பறிக்கவில்லை, ஆனால் ஜீவனை கொடுக்கிறவராக கடைசியில் கல்வாரி சிலுவிலே தன்னுடைய உயிரையே கொடுக்கிறவராக இந்த பூலோகத்திலே அவர் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே வியாதியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் என்ன விளக்கம் கொடுக்கிறது என்பதுதான் சத்தியம். பாருங்கள், மக்கள் இன்றைக்கு மூளை அறிவினாலே எத்தனையோ வியாக்கியானங்களை கொடுக்கலாம், விளக்கங்களை சொல்லலாம். அது நமக்கு தேவையில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். வேதம் வியாதியை பிசாசின் வல்லமை என்று சொல்லுகிறதை பார்க்கணும். தேவன் கொடுத்த வரம்னு சொல்லலை, தேவன் கொடுத்த கிருபை, ஈவு, ஆசீர்வாதம், கிஃப்ட்டு அப்படி சொல்லலை. பாருங்க, இன்றைக்கி வியாதினா என்னன்னு தெரியாதபடி அநேக கிறிஸ்தவ மக்கள், ஏன் விசுவாசிகள் கூட இன்றைக்கு தடுமாறுகிறதை நாம் பார்க்கிறோம். வியாதியை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். வியாதியிலிருந்து விடுதலையாக வேண்டுமானால் வியாதியை குறித்து சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்த ஒரு அறிவு தெளிவாய் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வியாதிக்கும் தேவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தேவன் வாழுகிற பரலோகத்தில் எந்த வியாதியும் அவர் ஷெல்ஃபுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்கலை. பாருங்க, தொற்று நோய், எய்ட்ஸு, கேன்சரு,
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷெல்ஃபுக்குள்ள கடவுள் அங்கேருந்து வச்சுக்கிட்டு யாருக்கு எதை அனுப்பி வாதிக்கலாம்னு சொல்லி இப்படி திட்டம் போட்டுட்டு இருக்கல. அவர் வாழுகிற பரலோகம் அது இன்பமான ஒரு இடம். துன்பமே அங்கே இல்லை, வியாதி அங்கே இல்லை, ஆகவே ஆஸ்பத்திரி இல்லை, சுடுகாடு இல்லை. அந்த தேவன் இந்த பூலோகத்திலே வந்து பரலோகத்தில் இருக்க அந்த சித்தத்தை பூலோகத்திலே நாட்டும்படி வந்தார். பரலோகத்தில் இருக்கிற திட்டத்தை இந்த பூலோகத்திலே நிலைநிறுத்தும்படி அவர் வந்தார். அருமையானவர்களே, ஆகவே வியாதி பிசாசின் வல்லமை, ஒடுக்குதல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலே அப்ரஷன் ஆஃப் த டெவில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ரஷன் சொன்னா, அப்ரஸ் பண்றதுன்னா பாருங்க, ஒரு மனுஷனை ஒடுக்கிறது, நெருக்கிறது. டிசீஸ்ன்னு சொன்னா பாருங்க, வியாதி. டிஸ் பிளஸ் ஈஸ், அதாவது ஒரு மனுஷனுக்கு ஈஸியாக இருக்கக்கூடாது, கஷ்டப்படணும், வேதனைப்படணும், துன்பப்படணும், நஷ்டப்படணும். இதுதான் வியாதியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, இது அத்தனையும் செய்து பிசாசு என்று சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிராமமாக சுற்றி நடந்து, பட்டணங்களிலே சுற்றி நடந்து, இந்த பிசாசின் ஒடுக்குதலிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களை விடுதலை ஆக்கினார், குணமாக்கினார், ஆரோக்கியமாக்கினார், ஜீவனை கொடுத்தார், வாழ வைத்தார். நல்ல எதிர்காலத்தை அவர்களுக்கு அவர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், இன்றைக்கு அநேக மக்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, ஒரு தப்பும் இல்லை. ஆனால் பணங்கள் அருமையானவர்களே பறிபோகிறது. பிசாசு வியாதியை கொடுத்து எதற்கோ வைத்திருந்த பணத்தை எடுத்து பாருங்க, இந்த வியாதிக்காக அவர் பறி கொடுத்து விட்டு இன்றைக்கு அநேகர் முடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வியாதிக்காரருக்கு கஷ்டம், அவங்களை கவனிக்கிறதுக்கு கஷ்டம், அவங்களுக்காக பணம் செலவழிக்கிறது கஷ்டம். எல்லா கஷ்டங்களையும் மனுக்குலத்துக்கு உண்டாக்க வேண்டும் என்பதுதான் பிசாசுனுடைய ஒரு லட்சியமாக இருக்கிறது. 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரனாய் இயேசு இந்த பூலோகத்திலே வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பிசாசினுடைய வல்லமை, அவனுடைய வியாதி, அவனுடைய பலவீனம், அவனுடைய கிரியைகள் பாருங்கள், இதில் அழிக்கிறதுக்காகவே தேவன் இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏனென்றால் மனிதனால் முடியாது. மருந்துக்காக ஸ்தோத்திரம். பாருங்கள், அநேக வியாதிகள் சுகமாகிறது, மருந்து எடுக்கிறவங்க எடுக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அருமையானவர்களே, எல்லா வியாதிக்கும் இன்றைக்கு நிவாரணம் இல்லை. சில வியாதிகளுக்கு மருந்து வேலை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் இந்த தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சந்திரனையும் சூரியன் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவர், உங்களுடைய சரீரத்தை படைத்தவர். ஆகவே அவருக்கு இது லேசான காரியம். நம்புவீர்களானால் எந்த பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் மன்னிக்கிறார். நீங்கள் எத்தனை ஏழைகளாக இருந்தாலும் சரி, இலவசமாக உங்களுக்கு சுகத்தை அவர் தருகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். துன்பம் நிறைந்த இந்த உலகத்திலே மக்கள் கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், யோவான் 10:10 திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான், நானும் மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு பிசாசை தன்னிடத்திலிருந்து வேறுபடுத்தி காண்பிக்கிறதை எங்கே பார்க்கிறோம். மக்கள் இன்றைக்கு விசேஷமாக விசுவாசிகள் குழம்பி போய் கிடக்கிறாங்க. பிசாசு செய்த வேலையெல்லாம் தேவன் செய்கிறாரு. ஏதோ பாடம் படித்து கொடுக்குறாரு, நமக்கு பொறுமையை படித்து கொடுக்குறாரு, தாழ்மையை படித்து கொடுக்குறாருன்னு சொல்லி இன்றைக்கு தப்பாக புரிந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தேவன் மேலே ஒரு கசப்பு இது இருக்கிறதுனால ஜெபித்து பதில் பெற முடியல, வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் தோற்று போயிருக்கிறார்கள். அருமையான விசுவாசிகளை கவனிங்கள். இங்கே கர்த்தர் பிசாசை வேறுபடுத்தி காமிக்கிறார். அவர் சொல்றார், பிசாசு வேற, நான் வேற.
அவன் அடிக்கிறவன், கொல்லுகிறவன், திருடுறவன். அது தவிர வேற ஒண்ணும் அவனுக்கு தெரியாது. நானும் அடிக்கிறவன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல, திருடுகிறவன் அல்ல. நானோ மனிதருக்கு ஜீவனை கொடுக்கவும், வாழ்வு கொடுக்கவும், அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லுறதை பார்க்கிறோம். இயேசுவே என் உள்ளத்துல வாங்கயான்னு சொல்லி கூப்பிட்டா, முதலாவது இந்த இருதயத்துக்குள்ளே அவர் வருகிறார். அங்க ஆரம்பிக்கிறார் அந்த ஜீவனை. அதுதான் ஆணிவேர். பாருங்கள், அந்த ஆணிவேரிலிருந்து தேவரகமான ஆசீர்வாதங்கள் நமக்கு துளிர்க்க ஆரம்பிக்கிறது. இந்த ஆத்துமாவை குணமாக்குகிறார். மனதில் இருக்க குழப்பங்கள் மாற ஆரம்பிக்கிறது. சரீரத்தை குணமாக்குகிறார். வியாதிகள் மறைய ஆரம்பிக்கிறது. கையின் பிரயாசங்கள் இருக்கிற நஷ்டங்களை மாற்றுகிறார். கையின் பிரயாசங்களிலே பெருக்கம் ஆசீர்வாதம் உண்டாகிறது. சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் நம்மை ஆசீர்வாதமான ஆட்களாக இயேசு கொடுக்கிற ஜீவன் இது பரிபூர்ணப்படுகிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இதான் கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவன் என்னன்னு கேட்டா, இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி இப்படி பார்த்துட்டு இருக்கிறதில்ல. இருக்கிற 20 வருடம் 30 வருடத்துக்குள்ளே இந்த உள்ளே இருக்கிற ஜீவன் இந்த சரீரம் முழுவதையும் வியாபித்து, குடும்பத்தை வியாபித்து, தொழிலை வியாபித்து, அது பரலோகத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும்படி இயேசு ரட்சிப்பு என்ற இந்த ஆரம்பத்தை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு தான் உங்களை அழைக்கிறோம். ஏற்கனவே இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், எனக்குள்ளே இருக்க இந்த ஜீவன் அது பெருக வேண்டும், பரிபூர்ணப்பட வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். பாருங்கள், சரீரத்தில் ஒரு வியாதி இருந்தா கர்த்தருடைய அந்த ஜீவன் அது பரிபூர்ணப்பட்டு அதை குணமாக்க விரும்புகிறது. நம்புங்கள், இடம் கொடுங்கள். பாருங்கள், கர்த்தர் நல்லவர், அன்புள்ளவர். உங்கள் மேல் அவர் அன்பாக இருக்கிறார். இலவசமாய் குணமாக்க விரும்புகிறார். காலத்துக்கு முன்னால் நீங்கள் செத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு புது எதிர்காலத்தை, புது திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற அவளாக காத்திருக்கிறார். பிசாசு இதை கெடுக்க விரும்புகிறான், அழிக்க விரும்புகிறான். அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் பிசாசு கிடையாது, நான் உன்னுடைய நண்பன், உன்னுடைய சிநேகிதன், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய மேய்ப்பன். உனக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் ஏதேன் தோட்டத்திலே ஆதியிலே அதை படைத்திருக்கிறேன். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் புதிய படைப்புகளை அவர் நம்ம வாழ்க்கையிலே உண்டாக்க விரும்புகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு சொல்லி போட்டிருக்குது. அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு 2 கொரிந்தியர் 5ல், இவைகளெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் அன்பாகவே இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த பாவ மன்னிப்பு, சமாதானம், சரீர சுகம், கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் எல்லாம் அந்த அன்பின் தேவனால உண்டாயிருக்கிறது. அவரால் ஒரு தீமையும் உங்களுக்கு வராது. ஏமாந்து போய்விடாதிருங்கள். பிசாசு மகா பெரிய ஏமாத்துக்காரன், உலகம் முழுவதையும் ஏமாற்றி வச்சிருக்கான்னு பைபிளில் போட்டிருக்கு. ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இந்த இயேசுவை தள்ளி வைக்கிறது நேரடி வேலையாக இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய சொந்தமாக அவர் இருக்கிறார், உதவி செய்ய விரும்புகிறார். ஆகவே வியாதியில் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பீர்களானால், ஒருவேளை செலவழிக்கிறதுக்கு பைசா இல்லாமல் வேதனைப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால், இலவசமாய் அவர் உங்களை குணமாக்க விரும்புகிறார். நான் ஒரு அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன். என் வீட்டு வாசலில் ஒரு நாள் நான் நின்றுட்டு இருந்தேன், வெராண்டாவில். ஒரு வாலிப தம்பி ஓடி வந்து என் காலை பிடிச்சிச்சு கதறினார், அழுதார். அவர்கிட்ட என்ன விஷயம்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் கிராமத்தை சேர்ந்தவன், இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறதுக்காக கொண்டு வந்து சேர்த்தாங்க. இங்கே எனக்கு ஒன்றுமே புரியல, ஆங்கிலமும் புரியல, பாடமும் புரியல. ஆகவே மனது குழம்பி போய் காலேஜுக்கு போகிற பஸ்ஸில் ஏறி எல்லா பையனும் காலேஜில் இறங்கிடுவாங்க. நான் அதே பஸ்ஸில் திரும்பி வந்து மதுரையில் இருக்க ஒவ்வொரு தியேட்டராக போய் போய் நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன். வகுப்பில் 51 மாணவர்கள், அதில் நான் தான் 51வது ரேங்க்கு.
எல்லாரும் என்னைய கேலி பண்றாங்க. வாழ்க்கையில வாழ பிடிக்கவில்லை. ஆகவே தற்கொலை செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலையிலே என்னுடைய கல்லூரி ஆசிரியர் ஒரு இடத்துல இந்த நிலையை சொன்னேன். அவர் சொன்னார், எப்படியோ தற்கொலை பண்ணணும்னு யோசிக்கிற. அதுக்கு முன்னாடி மாடக்குளத்தில் இருக்க ஜீவ வார்த்தை ஆலயத்தினுடைய போதர்கிட்ட நீ போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ தற்கொலை பண்ணுன்னு சொன்னார். நல்ல அருமையான ஆத்துமாதாயத்தை செய்திருக்கிறார் அந்த சகோதரன். அப்படிப்பட்ட நிலையிலே நான் ஒரு முழங்கால் போட வச்சு தலையில கை வச்சு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமத்துல 3 நிமிஷம் அல்ல 5 நிமிஷம் ஜெபிச்சிருப்பேன். ஜெபித்து அவரை அனுப்பிவிட்டார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ராசமும் வாங்கலை, ஒன்றும் வாங்கலை. அடுத்த நாள் அவர் சொல்லுகிறாரு, ஒரு அற்புதம் நடந்து விட்டது. எல்லா குழப்பமும் மாறிவிட்டது. மனது தெளிவாகி விட்டது. படிப்பின் மேலே ஒரு ஆசை வந்து விட்டது. கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் வந்து விட்டது. கல்லூரிக்கு போனேன். பாடங்களை கவனித்தேன். இன்னொரு காரியத்தை சொன்னார். அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பாருங்க, 23 அரியர்ஸ் வச்சிருந்தாராம். 23 அரியர்ஸ்ல 13 அரியர்ஸ ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிட்டாராம். ஆகவே அவருக்கு ஏற்பட்ட அந்த உற்சாகத்துல அடுத்த 10 அரியர்ஸ ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிட்டாராம். பாஸ் பண்ணி பிஇல டிஸ்டிங்ஷன் மார்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கும் மேலான ஒரு மதிப்பெண்களோடு வெற்றிகரமாக வெளியே வந்தார். அது அவருக்கு உத்வேகத்தை கொடுத்து விட்டது, நம்பிக்கை தந்து விட்டது. இயேசுவின் மேலே உள்ள பாசம் பெருக ஆரம்பித்தது. பாருங்கள், அவர் தீர்மானித்தாராம், கடவுள் பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. ஆகவே எம்இக்கு அப்ளை பண்ணி அதே காலேஜில் எம்இயை முடித்து விட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணி டாக்டர் பட்டத்தையும் பெற்று அருமையானவர்களே, எந்த கல்லூரியிலே எல்லாரும் அதை அவரை கேலி பண்ணாங்களோ அதே கல்லூரியிலே இன்றைக்கு ஆசிரியராக இருக்கிறார். மகிழ்ச்சியாக இன்றைய குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் யோசித்து பார்க்குறேன், இது நடந்து ஒரு 15 வருஷம் இருக்கும். நன்றாக நல்ல எதிர்காலத்தோடு வாழ வேண்டிய ஒரு வாலிபனை அழித்து தீர்க்க பிசாசு முயற்சித்தான். ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு முயற்சித்தான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து இப்ப இந்த இயேசுவுக்கு ஒரு நல்ல போர்ச்சேவனாக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறான். அருமையான நண்பர்களே, உங்களுக்கும் கர்த்தர் நல்ல எதிர்காலத்தை கணக்கில் வைத்திருக்கிறார். நான் பேசுகிற அந்த இயேசு தான் எல்லாவற்றையும் படைத்தவர். எல்லா சக்திகளை காட்டிலும் அவர் மேலானவர். எந்த சக்தியை பேர் சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு மேலானவர். எந்த தீமையை சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு மேலானவர். ஒருவேளை பயத்தினாலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் எல்லா பயங்களும் அவருக்கு முன்னால் ஓடி போகும். மனவியாதிகள் மாறி போகும். நம்பிக்கையற்ற நிலை தீர்ந்து போகும். வாழ்க்கையில நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். உங்களுக்கும் நல்ல திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம், தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே.